வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி. கிழக்கு வாசலின் வழியா பெரும் உற்சாகத்தோட யவன வண்டிகள் உள்ள நுழைய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல பாரியின் பரம்பு மலையிலிருந்து வந்த தேவவாக்கு விலங்குகளும் மதுரையின் கோட்டைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். உள்ளறை ஒண்ணுல படுத்திருந்த இளமருதன் கண் விழிச்சப்போ விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருந்தது. அவன் அழைச்சு வந்த கொற்றர்களுக்கு வேலைகள்லாம் ஒதுக்கப்பட்டு அவங்க தங்களுக்குரிய இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. தன்னை அழைச்சு வந்த செவியன் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே வெளியே வரான் இளமருதன். அவனின் கண்கள் வியப்புல மூழ்குது. தாமரை மொட்டு போல அடுக்கடுக்கா குவிஞ்சு நிக்கிற புதிய மாளிகைகள் கதிரவனின் ஒளிப்பட்டு வெண் பஞ்சு போல ஒளிர்ந்து நிக்குது. வியப்போட பார்த்துட்டு இருந்தவன் தோள் மேல செவியன் வந்து கை வைக்கிறான். இந்த பகுதியில 3 பெரிய மாளிகைகள் கட்டி எழுப்பியிருக்கு. கட்டிட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மர வேலைப்பாடுகளும் ஓவிய பணிகளும் தான் நடக்குது. மாளிகைக்கு பின்னால புதிதா உருவாக்கப்பட்டுள்ள பூந்தோட்ட மாளிகையில ஒரு சில வேலைங்க மிச்சம் இருக்கு. நாம அழைச்சிட்டு வந்த கொற்றர்களை அங்குதான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான் செவியன். மேல் மாடத்தின் வெளிப்புற விளிம்புல கடல் அலைகளின் வளைவுகள் சுழன்று பொங்குற மாதிரி இருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி இவ்வளவு நுணுக்கமா வடிவமைக்க முடிஞ்சது? செவியன் சொல்றான், அலைகள் பொங்கும் கடல் போல் மாடத்தின் விளிம்புகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதன் காரணம் உள்ளிருக்கும் மாளிகையின் மொத்த வடிவம் சிப்பி மாதிரி இருக்கு. சிப்பிக்குள்ள இருக்கிற ஆதி இருளுக்குள் தானே வெண்முத்து சூழ்கொள்ளும். புரியாம விழிச்சா இளமருதன். இதுதான் மணமக்களின் பள்ளியறை. இந்த பேரரசின் குலக்கொடி வேர் பிடித்து மலர வேண்டிய மாளிகை. அசைவுறா கண்கள் திரும்ப மறுக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாளிகைக்குள்ள அழைச்சிட்டு போறான் செவியன். உள்ளே மகத நாட்டு வினைஞர்கள் நெடுங்கதவுகளை இழைச்சி பொருத்தும் பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்ச இளமருதன் வடிவிலும் மனத்திலும் நிறத்திலும் நிலை மருந்து நிக்கிறான். பெரும் வட்ட வடிவுல 9 தூண்கள் நின்றுட்டு இருக்கு. தூண்களின் மடிப்புகளும் வேலைப்பாடுகளும் இணை சொல்ல முடியாதவை. அந்த தூண்களின் மேல் குவிமாடம் இருக்கு. மாடத்தின் மேற்கூரை முழுவதும் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. இரவு நேரத்து வானம், அழகான நிலவு, எங்கும் விண்மீன்கள் மின்னிட்டு இருக்கிற காட்சி அதுல இருக்கு. அண்ணாந்து பார்த்துக்கிட்டே மேற்கூரையின் முழு வட்டத்தையும் பார்க்கறான். ஓவியர்கள் வேலையை முடிச்சிட்டாங்க. அதை குறித்து கொடுத்த அந்துவன் வந்து சரி அப்படின்னு சொன்னாதான் சாரத்தை பிரிக்க முடியும். இன்னைக்கு மதியம் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே, வாங்க இன்னொரு பள்ளியறைக்கு போலாம் அப்படின்னு செவியன் கூப்பிடுறான். இன்னொரு பள்ளியறையா? ஆமா, இது கார்கால பள்ளியறை. இந்த பள்ளியறை கீழ்நிலையில அமைக்கப்பட்டிருக்கு. அடர்ந்த தூண்களும் மர வேலைகளும் இதுல அதிகம். இன்னொன்னு வேணிற்கால பள்ளியறை. அது மேல் மாடத்துல கட்டப்பட்டிருக்கு. வைகையின் காற்று எல்லா திசைகளிலிருந்தும் உள்நுழைவது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வேலை செய்யறவங்க யவன தச்சர்கள் வேணிற்கால வெக்கையை காதலின் கவசமா மாற்றும் வித்தையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இளமருதன் கண்களை அங்கும் இங்கும் ஓட விடுறான். அங்க நெருக்கமா அமைக்கப்படாம விலகி நிற்கும் தூண்கள், சாளரத்திலிருந்து தண்ணி இயல்பிலே வந்து தழுவி செல்ற காத்து அப்படின்னு 2 மாளிகைகளுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்துச்சு. மேற்கூரை ஓவியம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. இரவு நேரத்து விண்மீன்களும் நிலவும் ஒளி வீசியபடி. இந்த 2ஐ ஒன்று சேர்த்தாலும் ஈடாக முடியாத பெரும் மாளிகை ஒன்று கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டரங்கத்துக்கு அழைத்து செல்றான் செவியன். அங்க வைக்கிறதுக்காக தான் அவனோட தந்தை காமன் விளக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றனால அந்த அரங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க ஆவலோட போறான் இளமருதன். பளிங்கு கற்கள் பாவப்பட்டு நிலை சுவர்ல கூட பளபளப்பு ஏறியிருந்தது. ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகு கொண்டு விளங்குது. கலை வேலைப்பாடுகளின் உச்சம் என இந்த அரங்க சொல்லலாம். நடுவுல ஆடுகளம், அதை சுத்தி இசைக்கவும் பாடவும் கண்டு கழிக்கவும் ஏற்றவாறு ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மேடைகள். எல்லா தூண்களிலும் சிற்ப வேலைகள் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு.
சுவர்கள்ல சுதை வேலைப்பாட்டுக்கும் வண்ணங்கள் பூசப்பட்டுருச்சு. மேற்கூரை ஓவியமும் முடிஞ்சிருச்சு. அந்துவன் வந்து பார்த்துட்டா எல்லாம் முடிஞ்சிரும். நிலை மறந்து பாண்டரங்கத்தை பார்த்துட்டு இருந்தான் இளமருதன். வாங்க, அந்துவன் வரதுக்குள்ள நாம உணவருந்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறான் செவியன். இளமருதனும் செவியனும் உணவு உண்ண போகட்டும். நேத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். கோட்டைக்கு தெற்கே மதுரைன்னு இடுகாடு இருந்தது. இறந்து போன மேற்கு வாசலின் தளபதி மாரையனின் உடல் அங்குதான் கொண்டு வரப்பட்டது. வீரர்கள் உடல் ஏந்தி வந்தாங்க. நேற்று நள்ளிரவு யானையை குறுக்கிட்ட மாரையனை சற்று எதிர்பார்க்காம துதிக்கையால சுழற்றி அடிச்சிருச்சு. குதிரையோட முதுகெலும்பு நொறுங்கி கீழே சரிஞ்சான் மாரையன். பின்னங்கால்களால் அவனை மிதித்து கடந்தது யானை. பின்புறம் வந்து வீரர்கள் நிலைமையை உணர்ந்து யானை கட்டுத்தறியின் தலைவன் அல்லங்கீரனிடம் செய்தி சொல்ல ஓடுறாங்க. மேலே உட்கார்ந்திருந்த பாகனுக்கு அப்போதான் நிலைமை பிடிப்பட்டது. யானைக்கு மதம் பிடிக்கல. மதம் பிடிச்சிருந்தா இந்நேரம் நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். தந்தத்தில் தாங்கி பிடிச்சிருக்கும் குறுக்கு கட்டையால இந்த இடத்தையே தகர்த்திருக்கோம். முழு நிலை உணவு 3 சுற்று கொடுக்கப்பட்ட பின்னால அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த எழுப்பி வேலை வாங்கினால ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தளபதி மாரையன் அவசரப்பட்டு இடையில வந்து குறுக்கிட்டுட்டாரு. இது வேறு திசை போகாம வந்த வழியே கட்டுத்தறி நோக்கித்தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதன் மேல உட்கார்ந்து இருந்தவன் குத்துக்கோலை வலது காதின் பின்புறமா சொருகிட்டு சட்டுன்னு யானை மேல இருந்து பக்கத்து மாளிகை சுவரின் மேல தாவினான். அல்லங்கீரனை பார்த்து தகுந்த ஏற்பாடு செய்யறதுக்காக தான் அப்படி ஓடுறான். மாரையனின் வீரர்கள் தான் முதலில் கட்டுத்தறியின் தலைவனை வந்தடைறாங்க. வீரர்கள் ஓடி வரும் வேகத்தை பார்த்ததும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அல்லங்கீரன். தளபதிய மிதித்து கொன்னுச்சு யானை அப்படின்னு பதப்பதைக்க சொல்றாங்க. உடனடியா 3ஆம் தறியில் இருந்த யானைகளை எழுப்ப உத்தரவிடுறான். எத்தனை 100 யானைகளை பழக்கியவன் அல்லங்கீரன். போர்க்களத்துல எதிரிகளின் யானை படைய சிதைக்க எத்தனையோ முறை வழிவகுத்தவன் அந்த அல்லங்கீரன். வயதாகிவிட்ட காரணத்தை சொல்லி யானைப்படை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது வார கணக்குல உணவெடுக்காம பட்டினை கிடந்து துயரத்தை கடந்தவன். யானைகளுடனே வாழ்வை கழிச்சவன். வயதான யானைகள் இருக்கும் கட்டுத்தறி இப்போ இவனோட வசம். நிலைப்படை வீரர்கள் அலை அலையா யானையின் பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கோட்டையின் உள்பக்கமா போகாம கட்டுத்தறையை நோக்கியே நடக்கிறாங்க. வீரர்கள் பாதுகாப்பான தொலைவுல பின்தொடர்ந்து வராங்க. குறுக்கு தெருக்களின் வழியா விரைந்தோடி வந்த பாகன் கட்டுத்தறையை அடைந்த போது அல்லங்கீரன் அங்கு இல்ல. செய்தியை கேட்டு யானையை மறிக்க போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் போன திசை நோக்கி ஓடுறான். யானைக்கு மதம் பிடிக்கல, கட்டுப்பட மறுக்கிறதே தவிர கட்டுப்பாட்டை மீறல. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அதை சாவடிக்க போறாங்க. எப்படியாவது அந்த செயலை தடுக்கணும் அப்படின்னு பதறி அடிச்சு யானையை நோக்கி ஓடுறான் பாகன். யானை வந்துட்டு இருக்கிற வீதியை அடைஞ்சான் அல்லங்கீரன். கொடுக்கு போல் மேல் தூக்கி இருந்த அதன் வாளை கொண்டுதான் மதத்தை கணக்கிட முடியும். அவர் அங்க வந்த உடனே அடிவாளை பார்க்க முயற்சி பண்ணாம மேலே பாகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அவனையும் யானை கொன்னுச்சு அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அதனால மேல் தூக்காமல் இருந்த அடிவாளை அவரோட கண்கள் பார்க்கல. மத யானையை எதிர்கொள்வதற்காகவே பயிற்சி பெற்ற வீரர்கள் துல்லியமான தாக்குதலை முன்னெடுத்தாங்க. பாண்டிய பேரரசு யானை போர்களிலும் மத யானையை அடக்கும் உத்திகளிலும் நிகரற்று விளங்குது. மதுரையில் மாபெரும் விழா நடக்கும் நேரம். கொஞ்சம் தப்பு நடந்தாலும் பெரிய இழப்புல முடிஞ்சிரும். அதனால தாமதிக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அல்லங்கீரன். அதை போக விட்டு சரியான ஒரு நாற்சந்தில யானைகளோட மறிக்கிறாரு. ஒரே நேரத்துல 4 யானைகளும் பிளிரிக்கிட்டே துதிக்கையை தூக்கிட்டு அதை நோக்கி முன்னகருது. அதோட தந்தங்களின் முனைகளில் பளிச்சிடும் பூண்களும் குத்தீட்டிகளும் மாட்டப்பட்டிருந்தது. அந்த அடர் இருட்டுல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல. அந்த யானையின் பிளிரல் சத்தம் மேலெழும்போது குறுந்தடியோட மண்ணுல சரியுது. வேற ஒரு நாள்ல இது நடந்திருந்தா இந்த பேரோசை கேட்டு மொத்த நகரமும் விழிச்சிருக்கும். ஆனா விழா கொண்டாட்டத்துல நகரம் திளைச்சிட்டு இருக்கிறனால எங்கும் எதிரொலிக்கும் பேரொலிக்கு நடுவுல யானைகளின் பிளிரல் கொண்டாட்டத்தின் பகுதியாவே காற்றுல கரையுது. தலைமை அமைச்சர் முசுகுந்தருக்கு முதல்ல செய்தி சொல்லப்பட்டது. இந்த மாநகர வகுக்கப்பட்ட விதிகளின் வழியே கட்டி காப்பவர் அவர்தான். மணவிழா திருநாளுக்காக எங்கும் மங்கள பேரொளி நிரம்பி இருக்கிற நல்ல இப்படி ஒரு செய்தியை கேட்டு மனுஷன் நடுங்கி போயிட்டாரு. இந்த செய்தி பரவாம உடனடியா கட்டுக்குள் கொண்டு வந்தாரு.
விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டாரு. ஒரு பெரிய மர வண்டியில யானை இழுத்து ஏத்துறாங்க. முன்னும் பின்னுமா யானைகளை அந்த வண்டியை இழுத்தும் தள்ளியும் கொண்டு போகுது. அந்த இடத்துல மண்ணை கொட்டி குருதிய மூழ்கடிக்கிறாங்க. இரவோடு இரவா வேலை முடிஞ்சிருது. ஆனாலும் விதிகளின்படி விசாரணை உண்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அரண்மனையின் நாட்களையும் கோள்களையும் கணித்து சொல்றவன் தலைமை கணியனின் பெயர் தான் அந்துவன். காலம் கணிக்கும் கணியனான அந்துவனின் சொல்லுக்கு மறு சொல் இல்லை. இந்த மாநகர்ல அவன் கணித்து சொல்லும் சொல்லே பேரரசின் சொல்லாகுது. சிறு கோல் ஒன்ன எப்போதும் கையில வச்சிருக்கான். ஆனா அவன் அந்த தடித்த கோல் அளவே உடலை கொண்டவன். பொதிகை மலை அடிவாரத்துல வீட்டிற்கும் பாண்டியன் நாட்டின் பெருங்கணியர் திசைவேழரோட மாணவன். திருமணத்தை முன்னிட்டு புதிதா 3 மாளிகைகள் கட்டப்படுவதை அறிந்ததும் அதன் மேற்கூரையில் என்ன ஓவியம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்ய பேராசான் திசைவேழரிடம் கருத்தறிந்து வந்தவன். அவர் சொன்ன அடிப்படையில தான் வானியல் அமைப்புகளை சொல்லி ஓவியங்களை வரைஞ்சிருக்கான். திருமணத்தை முன்னிட்டு பெருங்கணியர் திசைவேழர் நாளைக்கு அரண்மனைக்கு வராரு. அவர் வர்றதுக்குள்ள ஓவிய பணிகளை முடிச்சிருக்கணும். வரையப்பட்டவையெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்காக அந்துவன் புதிய மாளிகையை நோக்கி வந்துட்டு இருந்தப்போதான் அவரோட வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க செவியனும் இளமருதனும். அந்துவன் வந்ததும் இளமருதனை அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான் செவியன். இளமருதன் அவரை வணங்குறான். அவனோட வணக்கத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமா தலைய மெல்ல அசைச்சிட்டு நடந்து வராரு அந்துவன். இப்ப 3 பேரும் கார்கால பள்ளியறை நோக்கி நடக்கிறாங்க. கட்டிட அமைப்ப, மர வேலைப்பாடுகளை, கலை நுணுக்கங்களை வியந்து சொல்லிக்கிட்டே அவன் கூட வரான். மேற்கூரை ஓவியத்தை பத்தி ஏதாவது சொல்வானா அப்படி கணியனின் காதுகள் காத்துட்டு இருக்கு. அப்போ செவியன் சொல்றான், கணியரே, 3ம் வெவ்வேறு விதமான மாளிகைகள். ஆனா மேற்கூரை ஓவியத்தை மட்டும் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கீங்களே, 3ம் வெவ்வேறானவை தானே அப்படின்னு அந்துவன் சொல்றாரு. இல்லையே, ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்றான் செவியன். வானத்துல உள்ள வேறுபாடுகளை அறியணும்னா கொஞ்சம் வானறிவு இருக்கணும். வாங்க, என்ன வேறுபாடு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாளிகைக்குள்ள நுழையிறான் அந்துவன். பின்னாலேயே 2 பேரும் போறாங்க. கார்காலத்து மாளிகையின் மேற்கூரையை காட்டி சொல்றாரு, இதில் நிலா எவ்விடம் இருக்கிறது பாத்தீங்களா? மேற்கூரையோட இடது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான் செவியன். நான் இடம் அப்படின்னு சொன்னது காலத்தை. வானில் நிறைமதி எந்த விண்மீன் கூட்டத்தோடு இணைந்து நிற்குதோ அந்த விண்மீன் பெயரில் தான் அந்த மாதத்தை அழைக்கிறோம். அங்க பாருங்க, 6 முத்துக்களை போல மின்னி கொண்டிருப்பது தான் கார்த்திகை விண்மீன் கூட்டம். அது கூட நிலா நிற்கிறதுனால இது கார்த்திகை மாதம். மதி நிற்கும் இடமும் விண்மீன் கூட்டம் இருக்கும் இடமும் பிற கோள்கள் நிற்கும் இடமும் வானியல் கணக்குப்படி அமைக்கப்பட்டிருக்கு. திகிரி கணக்கு, அதாவது வானியல் கணக்கு அறிஞ்சவங்க இந்த ஓவியத்தை பார்த்தாங்கன்னா எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாளை இந்த ஓவியம் குறிக்குது அப்படின்றத துல்லியமா சொல்லிடுவாங்க. மேற்கூரையின் வட்டத்துக்குள்ள இருக்கிறது ஓவியம் அன்று, காலம். இளவரசர் பொதிய வெப்பன் பிறந்த போது வானத்தில் 4 மீன்களும் கோல் மீன்களும் இருந்த அமைப்பு இதுதான். படுக்கையில சாஞ்சு பார்க்கும்போது அவரோட கண்கள் நேரடியா இதைத்தான் பார்க்கும். மதியும் விண்மீன்களும் கோல் மீன்களும் இதே அமைப்புக்கு மறுபடி வர 60 ஆண்டுகள் ஆகும். காலத்தின் முழு வட்டம் எல்லா காலங்களிலும் ஒளி வீசி கொண்டுதான் இருக்க போகுது. அத போல என்னென்னைக்கோ ஒளி வீசக்கூடிய வாழ்வை நீ அமைச்சுக்கோ அப்படின்னு காலம் அவனுக்கு ஒவ்வொரு இரவும் சொல்லும். அந்துவனின் விளக்கத்தை கேட்டு மெய் சிலுக்க நிற்கிறான் செவியன். மேற்கூரையை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த இளமருதனுக்கு பேச வார்த்தையே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்துவன் சொல்றான், வேனிற்கால மாளிகையின் மேற்கூரையில் இருக்கும் கால அமைப்பு இளவரசியார் பொற்சுவை பிறந்த போது நிலை கொண்டிருந்த வானியல் அமைப்பு. 3 பேரும் அந்த அரங்குல நுழையிறாங்க. நிலா முற்றிலும் வேறு திசையில இருந்துச்சு. 4 மீன்களும் கோல் மீன்களும் வெவ்வேறு இடங்களில நிலை கொண்டிருந்தன. 3வது மாளிகையான பாண்டரங்கத்துக்குள்ள நுழையிறாங்க. இது யாருடைய பிறந்த கால அமைப்பு அப்படின்னு கேட்டான் செவியன். அதுதான் எனக்கும் தெரியல. 4 மீன்களும் கோல் மீன்களும் இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு திசைவேழர் குறித்து கொடுத்தாரு. அதுபடிதான் வரைஞ்சிருக்கிறேன். இது என்ன அமைப்பு அப்படின்றது இப்போது வரை எனக்கு தெரியல அப்படின்றான் அந்துவன். நாளை அவர் வரவிருக்கிறாரு. இதுல என்ன குறைகள் அவர் கண்களுக்கு தெரிய போகுதோ அப்படின்னு பதற்றத்தோட சொல்றாரு. அரண்மனை கணியனின் மேற்பார்வையில நடந்திருக்கிறதுல குறை கண்டறிய முடியுமா என்ன அப்படின்னு கேக்குறான். செவியனின் கேள்விக்கு அசட்டையான சிரிப்பு ஒண்ணு சிரிச்சான் அந்துவன்.
வரையப்பட்ட வானில் எத்தனை விண்மீன்கள் இருக்குதோ அத்தனை குறைகளை அவரால் சொல்ல முடியும். ஏன்னா வானில் அவ்வளவு நிறைவு கண்டவர் அவரு. அதனால தானே பெரும்புலவர் கபிலர் திசைவேழரை போற்றி அத்தனை பாடல்களை பாடியிருக்கிறாரு. சொல்லிக்கிட்டே அந்துவன் மேல் மாடத்தை பார்த்தப்போ அங்கு வட்ட வடிவுல செஞ்சு வச்சிருக்கிற திகிரி மேடையின் மேல நாச்சதுர கூண்டு ஒண்ணு வைக்கப்பட்டிருந்தது தெரியுது. அதை பார்த்ததும் பதறி போனவரு, அதை தூக்கி கீழே போடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அதை நோக்கி ஓடி வராரு. அவ்வளவு நேரம் அவர் சொன்னதை வியந்து கேட்டுட்டு இருந்த இளமருதன் அவர் கத்துறனால ஓடி போய், ஐயா பொறுத்துக்கோங்க, நான் கொண்டு வந்த கூடுதான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூண்டை தூக்கி கீழே இருக்கிறான். அந்துவனோட கண்கள் சிவந்து போச்சு. என்ன இது அருவருப்பான விலங்கு, இதை கொண்டு வந்து ஏன் இங்க வச்சிங்க? அது என்ன மேடை தெரியுமா? எதுக்காக அமைச்சிருக்கோன்னு தெரியுமா? இப்படி இதை கரப்படுத்திட்டியே அப்படின்னு கோவப்படுறாரு. இளமருதன் அந்துவனை வணங்கி மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான். பணியாளர்களை வரவழைச்சு திகிரி மேடையை தூய்மைப்படுத்த சொல்றாரு. அவங்களும் வேக வேகமா செய்யறாங்க. செவியனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேவாங்க இருக்கும் கூண்டை எங்கு வைக்க அப்படின்னு இளமருதன் கேட்டப்போ, மாளிகையை விட்டு வெளியே தனித்திருக்கும் அந்த மேடையின் மீது வையுங்க அப்படி சொன்னது அவன்தான். வெளியிலிருந்து வந்துள்ள ஒருவன் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்றனால அந்துவனின் கோபம் இந்த அளவுக்கு இருந்தது. இத வைக்க சொன்னது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பேச்சை திருப்ப, இந்த அழகிய வட்ட வடிவ மேடையை எதுக்காக மாளிகை விட்டு வெளியே அமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் கோபம் தணிந்த அந்துவன் சொல்றான், இது சக்கரவாக பறவைக்கான மேடை. பறவைகளின் இளவரசி சக்கரவாக பறவை அப்படின்னு சொல்வாங்க. வரப்போகும் பாண்டிய நாட்டு இளவரசியார் பொற்சுவையின் செல்ல பறவை அதுதானா? இது உண்மையில பறவைகளின் இளவரசி இல்ல, வணிகர்களின் இளவரசி. ஆமா, கால மாற்றத்தை கணித்து சொல்லும் பறவை அது. கார்காலத்துக்கான காற்று தொடங்கும் போது உலகின் எந்த திசையிலிருந்தோ இது வந்துருது. இது வந்துட்டா போதுமே, காற்றோட திசையும் மழையின் தொடக்கத்தையும் கடலில் மிதக்கும் வணிகர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. மழையோடு வந்து மழை நீரை மட்டுமே அருந்தி உயிர் வாழும் வியப்பு தரும் இந்த பறவை மழை காலம் முடிஞ்சதும் புறப்பட்டு மீண்டும் கடலுக்குள்ள போயிடும். இளவரசியார் இந்த பறவையோடு தான் வந்துட்டு இருக்கிறாங்களாம். இந்த பறவைக்கான கூண்டு வைக்கும் மேடை ஒண்ணு செய்ய சொன்னாங்க. அது கார்காலம் முடிஞ்சதும் பறந்து செல்லும் திசையை நோக்கி 6 மரங்களால் வட்ட வடிவில் அந்த திகிரி மேடையை அமைச்சிருக்க. அதுல போய் இந்த விலங்க வச்சிட்டீங்களே அப்படின்னு கோபப்படுறாரு. தேவாங்க பார்த்தபடியே கேட்டாரு, என்ன விலங்கு இது? இதுக்கு முன்னால இப்படி ஒரு விலங்க நான் பார்த்ததே இல்லையே, எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அது தேவாங்கு அப்படின்னு அதோட பேரை சொன்ன இளமருதன் இதை கொண்டு வந்ததோட காரணத்தை சொல்ல வாயெடுக்கிறான். ஆனா சட்டுன்னு அதை நிறுத்திக்கிறான். பாரிக்கு தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு இது. இதை மாமன்னருக்கு பரிசு பொருளா கொண்டு வந்துள்ளோம். இதை பார்த்ததும் மாமன்னர் அடைய போகும் மகிழ்வு அளவில்லாதது. இத மாமன்னரிடம் தான் சொல்லணும். இடையில இருப்பவங்களிடம் சொன்னா எப்படியும் மாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சவன் சட்டென வாயடிச்சுக்கிட்டான். உலகமே வியக்க போகும் திருமணத்துக்கு நீ கொண்டு வந்துள்ள பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, சரி, குறுநில மன்னன் ஒருவனின் மகனால மாமன்னரை இந்த திருமண காலத்துல சந்திக்க முடியுமா என்ன? செவியன் சொல்றான், வெங்கல் நாட்டின் மீது பேரரசுக்கு நல்ல மதிப்பு இருக்கு, அதனால நேரம் ஒதுக்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்துவன், இந்த விலங்கு கூண்டை இனிமே இங்க வைக்க கூடாது, மாளிகைக்குள்ள இருக்கும் மேடையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இளமருதன் கூண்டை எடுத்துக்கிட்டு பாண்டரங்கத்துக்குள்ள நுழையிறான். இந்த அரங்குல வைக்கிறதுக்கு தானே தந்தை காமன் விளக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நான் கொண்டு வந்த விலங்கு அதுக்கும் முன்னால உள் நுழைஞ்சிருச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கலை மாடத்தின் ஓரத்துல இருக்கும் மேடை ஒண்ணு மேல வைக்கிறான். உள்ளிருந்த 2 தேவாங்கங்களும் வட்ட கண்களை உருட்டி உருட்டி அங்கும் இங்கும் பாக்குது. முன்னால மாதிரி இந்த விலங்குகள் அவ்வளவா அச்சம் கொள்றதில்லையே அப்படின்னு இளமருதன் நினைச்சுக்கிறான். அது 2ம் அண்ணாந்து மேற்கூரைய பாக்குது. பார்த்த உடனே கத்திக்கிட்டு பயந்து உள்ள ஒடுங்கிக்குது. முதன்முறையா அதோட கத்தலை கேக்குறான் இளமருதன். அப்படி என்ன இருக்குது மேற்கூரையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அண்ணாந்து பாக்குறான். சிதறி கிடக்கிற விண்மீன்களுக்கு இடையில ஒரு ஓரத்துல நிலவு இருக்கு. காலம் சொல்ல வேண்டியதை சொல்லி கொண்டிருக்கு. காலம் என்ன சொல்லுச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.